எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ நம்ம நடைப்பயிற்சி ஒரு முக்கியமான எக்ஸசைஸாக எல்லாருக்குமே பரிந்துரை செய்கிறோம். ஆனால் சில பேருக்கு ஏற்கனவே காலில் மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. அப்படி கால் மூட்டு வலிகள் இருக்கும்போது நாம் எக்ஸசைஸ் செய்யலாமா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆரம்ப கட்ட மூட்டு வலிகள் இருக்கும்போது உங்களுக்கு காலில் மடக்கி நீட்டும்போது கரக் முறக்குன்னு சத்தம் இருக்குது. அப்புறம் லைட்டாக இந்த எலும்பு பகுதி வீக்கமாக இருக்குது. அப்புறம் சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லிட்டு கால் முட்டியை சுற்றி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக கீழ்ப்பகுதியிலலாம் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துலலாம் நல்லா வார்மாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல அதிகமான மூட்டு தேய்மானம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் கால் ஜாயிண்ட்டெல்லாம் வீங்கலை. இந்த சைனோவியல் ஃப்ளூயிடு அதெல்லாம் ரொம்ப நீர் கோத்துக்கலை இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு. ஆனால் வலி மட்டும் இருக்குது. கால் நீட்டி மடக்குனா சத்தம் வருது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா மாடரேட் ஸ்டேஜ் இல்லை எர்லி ஸ்டேஜ் ஆரம்ப கட்ட மூட்டு தேய்மானம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆரம்ப கட்ட மூட்டு தேய்மானத்துக்கு வாக்கிங் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸசைஸ். ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது. ஏன்னா என்ன பயம்னா, நம்ம நடக்க இந்த மூட்டு மீண்டும் மீண்டும் தேய்மானம் ஆகி ரொம்ப பெருசாயிருமோ அப்படின்னு பயந்துக்கிறோம் இல்லையா? அந்த பயம் அப்படிங்கிறது ஒரு இயற்கை, எல்லாருக்குமே வரக்கூடிய பயம்தான். இப்போ இந்த இயற்கையான பயம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க தான் இந்த வீடியோ. ஏன்னா ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சியில் ஒரு புதுமையான மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பெனிஃபிட் கிடைக்குதா, நடைப்பயிற்சினால் உன்னால பெனிஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அந்த ஆராய்ச்சி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம போவாங்க. வெல்கம் டு சேனல் டாக்டர் கார்த்திகேயன். குறிப்பாக இந்த ஆராய்ச்சி எதுக்கு செய்யப்படுது அப்படின்னா, ஆரம்ப கட்ட மூட்டு வலிகள் இருக்கிறவங்களுக்கு நடைப்பயிற்சி செய்யறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ப்ரூவ் ஆகியிருக்கு. ஆனாலுமே நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது இந்த பயம் காரணமாக. அதனால தான் இந்த ஆராய்ச்சியில் ஒரு புதுமையான மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இந்த மெத்தடில் பண்ணால் நம்ம பேஷண்ட்லாம் மூட்டு வலி இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் வாக்கிங் பண்ணுறாங்களா, நடைப்பயிற்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சி. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, நிறைய பேர் நடைப்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் பயம் தாங்க. இப்போ வந்துருச்சு தேய்மானம், இன்னும் நடக்க தேய்மானம் அதிகரிக்க தானே போகுது அப்படிங்கிற பயம் காரணமாக ஒரு 50% மேலே அது செய்ய மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது டியூரேஷன், 30 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு செய்யணும் அப்படிங்கிற வகையில் வாரத்துக்கு 150 நிமிஷமாவது செய்யணும், அப்போ தான் இதயத்துக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு வேற நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். அப்போ 30 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப மினிமம் 30 நிமிஷம். அப்போ 30 நிமிஷம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய நம்பராக படுது. இவ்வளோ தூரம் நடந்து கால் வலியில் அதிகமாகிடாதா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் இப்போ இவங்க டிவைஸ் பண்ண ஆராய்ச்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க பேஷண்ட்டை. ஒரு குரூப் 45 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்வாங்க. இன்னொரு குரூப் அவங்களும் 45 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்வாங்க. ஆனால் ரெண்டுக்கு இடையில உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் அவங்க உருவாக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த ஆராய்ச்சியில் உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா, 2 மூட்டும் தேய்மானம் ஆகாமல் ஒரு மூட்டு மட்டும் தேய்மானம், சத்தம் கேட்குது, மூட்டை முடக்கினா சத்தம் கேட்குது, வலி இருக்குது, ஆனால் வீக்கம் இல்லை. நான் வீடியோவோட ஆரம்பத்தில் காமிச்ச பார்த்தீங்களா, மூட்டுகளோட ஜாயிண்ட்டில் வீக்கம் இல்லை, நீர் கோத்துக்கல, அந்த நீர் கோத்த இடம் சூடாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட் தான் இந்த குரூப்பில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே மூட்டு வலி இருக்கிறவங்க, ஆனால் ஒரு பக்கம் மூட்டு வலி இருக்கிறவங்க, அதுவும் ஆரம்ப கட்ட ஒரு பக்கம் மூட்டு வலி இருக்கிறவங்க, இவங்கள தான் இந்த ஆராய்ச்சியில் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இன்னொரு மூட்டு தேய்மானம் ஆயிடும் அப்படின்னு பயந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதுக்காக மேலும் இந்த குரூப்பை 2ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா? முதல் குரூப்ல என்ன பண்றாங்கன்னா, 45 நிமிஷம் தொடர்ந்து நடக்கிறாங்க, பிரேக் இல்லாமல் நடக்கிறாங்க. ரெண்டாவது குரூப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, 45 நிமிஷம் நடக்கிறாங்க, ஆனா முதல்ல 15 நிமிஷம் நடக்கிறாங்க, அப்புறம் 1 hour பிரேக், மறுபடியும் 15 நிமிஷம் நடக்கிறாங்க, மறுபடியும் 1 hour பிரேக், மறுபடியும் 15 நிமிஷம் நடக்கிறாங்க. அப்போ 1 hour பிரேக்ல 3 வாட்டி 15 நிமிஷமா நடந்து 45 நிமிஷம் நடக்கிறாங்க. ஸோ இப்போ ஆராய்ச்சி என்ன அப்படின்னா, இந்த 45 நிமிஷம் ஒட்டுக்கா நடந்தவங்களுக்கும் 15 பிரிச்சு 45 நிமிஷம் நடந்தவங்களுக்கும் இடையில தான் இப்போ ஆராய்ச்சி. அதாவது யாருக்கு பெனிஃபிட் கிடைக்குது, அதிகமாக கிடைக்குதா இல்லை குறைவாக கிடைக்குதா இல்லை ஈக்குவலாக கிடைக்குதா 2 பேருக்கும் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி. அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது முட்டி பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்கள் மீண்டும் ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு, வலிகள் குறையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். முட்டி பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வலுவானா உங்களுக்கு முட்டி பகுதியில் இருக்கக்கூடிய தேய்மானம் குறையும் இல்லையா? அதுக்காக.
ஸோ இதுதாங்க ஆராய்ச்சி. ஆனால் இதை வந்து ஆக்சுவலாக எதில் பண்ணுறாங்கன்னா ட்ரெட்மில்லில் பண்ணுறாங்க. ட்ரெட்மில்லில் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும் இல்லையா, அதுக்காக ட்ரெட்மில்லில் பண்ண வைக்கிறது. மேலும் அவங்க மேலே ஹார்னஸ் கட்டிடுவாங்க, கீழே விழுந்துடாமல் இருக்க ஹார்னஸ் கட்டிட்டு அவங்கள இந்த பயிற்சிகளை செய்ய விடுறது. செஞ்சு அவங்க மேலே ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னா பயோமெக்கானிக்ஸை ரீட் பண்ணுறதுக்கு. இவங்களோட பாடி பயோமெக்கானிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணுறது ஒரு மெஷினு, கம்ப்யூட்டர் இதை வச்சு ரீட் பண்ணுறாங்க. மேலும் வந்து இவங்களோட பெயின் லெவல், அதாவது வலிகள் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க கிட்ட கேட்குறாங்க. இப்போ 45 நிமிஷம் கண்டினியூஸாக நடந்தவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கா, 15 நிமிஷமாக பிரித்து நடந்தவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். 15 நிமிஷம் நடந்துட்டு பிரேக் விட்டுட்டு நம்ம மறுபடியும் நடக்கும்போது அந்த குரூப்பில் கண்டிப்பாக வலி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. கம்பேர்ட் டு 45 நிமிஷம் நடக்கிற குரூப்பு, அதில் வலி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நடக்கிறாங்க இல்லையா, அதனால். ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட் தான், அதில் ஒன்றும் பெருசாக வந்து கன்ஃபியூஷன் இல்லை. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் தான் முக்கியம். அதாவது இப்படி நடக்கும்போது இதய நன்மைகள் ஈக்குவலாக கிடைக்குதா ரெண்டு குரூப்புக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மூணாவது பாயிண்ட், மூட்டு வலிகள் பொறுத்த வரைக்கும் மூட்டில் தசைகள்லாம் வலுவாகிறது, மூட்டு வலிகள் மேலும் அதிகமாகாமல் தடுக்கிறது போன்ற விஷயங்கள் ரெண்டு குரூப்லையும் ஈக்குவலாக இருக்கா, இது மிக முக்கியமான மூணாவது பாயிண்ட். ஸோ இந்த விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி மூலமாக பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, கண்டிப்பாக வந்து இதய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குதுங்க. அது 30 நிமிஷம் நடக்கும்போது கண்டிப்பாக கிடைக்குது. 30 நிமிஷத்துக்கு மேலே போகும்போது, அதாவது 35 நிமிஷம், இந்த ஆராய்ச்சிப்படி 35 நிமிஷத்துக்கு மேலே போகும்போது நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி நடந்தாலும் 35 நிமிஷத்தில் கிடைச்ச அதே பெனிஃபிட் தான் 45 நிமிஷத்துலேயும் கிடைக்குது. அப்போ அட்லீஸ்ட் 35 நிமிஷம் கரெக்டாக நம்ம நடந்துட்டோம்னா பெஸ்ட் அப்படிங்கிறது ரிசல்ட்டு இதயத்தோட நன்மைகள் பொறுத்த வரைக்கும். அடுத்த ரிசல்ட் என்னன்னா, இந்த 15 நிமிஷமாக நடக்கிற குரூப்பில் மூட்டு வலிகள், மூட்டு தேய்மானம் குறையுதா இல்லை ஒட்டுக்கா நடக்கிற குரூப்பில் குறையுதா அப்படிங்கிறத பார்க்கும்போது இதுலேயுமே வந்து நம்மளுக்கு 45 நிமிஷம் தொடர்ந்து நடக்கிறவங்களோட 15 நிமிஷம் பிரேக் விட்டு நடக்கிற குரூப்பில் நல்ல மூட்டு வலிகள் பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மூட்டு வலிகள் குறையுது, மூட்டு தேய்மானம் அதிகமாகாமல் தடுக்கப்படுது அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஒரு ரெவல்யூஷனரி கான்செப்ட், உண்மையிலேயே ஒரு பெரிய கான்செப்ட் இல்லை. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 1 hour பிரேக் விடுறோம் பார்த்தீங்களா, 15 நிமிஷம் நடந்துட்டு அந்த ரெஸ்ட் பீரியடில் என்ன பண்ணுவாங்க பேஷண்ட்டு? ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, உட்காந்துருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஆக்டிவிட்டி பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அது ஆராய்ச்சிங்கிறதுனால இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. 1 மணி நேரம் எதுவுமே பண்ணலை, ரொம்ப பெரிய, அதாவது ரொம்ப தூரம் நடக்கிறது, வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த 1 hour பீரியடில் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆராய்ச்சியில். பட் ரியல் லைஃப்பில் அப்படி நம்ம பண்ண முடியாது. ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் 15 நிமிஷம் பண்ணிட்டு மீதி 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்க முடியாது. வேறு ஏதாவது ரொட்டீன் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஹெவி ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரெயின் பண்ணி வெயிட் தூக்குறதோ, காலை மடக்கி நீட்டுறதோ, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னா பெஸ்ட்டு. இந்த 1 hour பீரியடில் பிரேக் விடும்போது அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அல்டிமேட்டாக என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, 30 நிமிஷத்துக்கு மேலே இந்த ஜாயிண்ட் பெயின் உள்ளவங்க 30 நிமிஷத்துக்கு மேலே நடக்க வேண்டாம்ங்க. இது முதல் ரெக்கமெண்டேஷன். ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன், 15 நிமிஷம் பிரேக் விட்டு நடந்தீங்க அப்படின்னா அதே அளவு ஈக்குவல் பெனிஃபிட் கிடைக்கிது. அப்படிங்கும்போது 15 மினிட்ஸாக அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது நடந்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான 30 நிமிஷம் கோலை நீங்கள் ரீச் பண்ணுறீங்க. உங்கள் முட்டிகளையும் சேஃபாக பாதுகாத்துக்கிட்டே இந்த கோலை ரீச் பண்ணுறீங்கிறது அதில் நல்ல விஷயம். முக்கியமான கேரி ஹோம் பாயிண்ட்டு, 30 நிமிஷத்துக்கு மேலே ஒரே சமயத்தில் நடக்கிறது அப்படிங்கிறது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா 30 நிமிஷத்துக்கு மேலே ஒட்டுக்காக நடக்கும்போது அது நம்மளோட முட்டி பகுதியை பாதிக்குது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. அதனால் அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். ரெண்டாவது, ஒரு முட்டியில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தான் இவ்வளோ நேரம் இந்த ஆராய்ச்சி இதோட முடிவுகள் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ 2 முட்டிலையும் ப்ராப்ளம் இருக்குது, 2 முட்டிலையும் வந்து வலி அதிகமாக இருக்குது, மூட்டுகள் வீக்கமாக இருக்குது, வார்மாக இருக்குது, நீர் கோத்துருக்கு. இந்த மாதிரி பேஷண்ட் யாரும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இந்த ஆராய்ச்சியுமே உங்களுக்கானது கிடையாது. 2 கால்லையும் முட்டி வலி இருக்கவங்களுக்கானது கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிவே, நீங்கள் எப்படி சுற்றி சொன்னாலும் ஒரு விஷயம் மட்டும் புரியுது டாக்டர், நடைப்பயிற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதானே? அதே தான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.